ஹலோ ட்ரேடர்ஸ். எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டில் உள்ள கோல்டு மினியோட மூவ்மெண்ட் இன்னைக்கு எந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். கோல்டு மினியோட சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நியூஸஸையும் ஐஎன்ஆரோட மூவ்மெண்ட் இன்னைக்கு எப்படி இருக்குதுங்கிறதையும் பார்த்துட்டு வந்து சார்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம ரெகுலர் வீடியோ அப்டேட் கொடுக்கறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். நியூஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 7:30க்கு எக்ஸிஸ்டிங் ஹோம் சேல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஓஎம்சி மெம்பர் பவுமேன் ஸ்பீக்ஸ் இருக்குது. அது வந்து 10:30ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா வந்து ரிலீஸ் ஆகாது, ஏன்னா யூஎஸ் கவர்மெண்ட் ஷட்டவுனில் இருக்கிறதுனால. அடுத்தது எஃப்ஓஎம்சி மெம்பர் பேர் ஸ்பீக்ஸ் இருக்குது. அது 7:55க்கு. 8 மணிக்கு நேச்சுரல் கேஸோட இன்வென்ட்ரி இருக்குது. நமக்கு ஆல்மோஸ்ட் 7:30லேருந்து 8 o'clock வரைக்கும் தான் நமக்கு ஒரு வால்டைல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அந்த டைமில் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐஎன்ஆரோட மூவ்மெண்ட் பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி ஐஎன்ஆர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு 6 நாளாக ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது ரேஞ்சோட ஹை பார்த்தீங்கன்னா 88.7 லோ 87.62 வரை 62க்குள்ளே இருக்குது. நல்ல ஒரு கிளியரான ஒரு சின்ன ரேஞ்சுக்குள்ளே தான் ப்ரைஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஃபால் வந்து ஒரே நாளில் ₹1 டவுன் ஆனது. இப்போ ஒரு 6 நாளாக ரேஞ்சுக்குள்ளே நிற்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் ஃபார்ம் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த 15th அக்டோபர் அன்னைக்கு மட்டும் ஒரு ₹1 பெரிய டவுன்ஃபால் கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் ப்ரைஸ் நின்றுட்டுருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட் இன்றைக்கி எப்படி இருக்குன்னு ஐஎன்ஆர் எம்சிஎக்ஸ் மினியில் ஏதாவது மூவ்மெண்ட் இருக்குமா அப்படின்னு பார்க்கும்பொழுது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இன்றைக்கி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே பார்க்கும்பொழுது இந்த ஒரு இன்சைட் கேண்டலுக்குள்ளே தான் இன்றைக்கி ப்ரைஸ் மூவ் ஆகிட்டுருக்கு. பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை இன்றைக்கி பொறுத்த வரைக்கும். ப்ரீவியஸ் எல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட், ஒரு அப்சைடு மூவ் கொடுத்துட்டே இருந்தது. இப்போ ஒரு 6 நாளாக ரேஞ்சுக்குள்ளேயே நிற்குது. அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் ஃபார்ம் பண்ணி நின்றுட்டுருக்கு இப்போது. ஸோ இன்றைக்கி வந்து எம்சிஎக்ஸ் கோல்டு மினியில் பெரிய இம்பேக்ட், ஐஎன்ஆர் இம்பேக்ட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் டாலரோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குதோ அதே அளவுக்கு நம்ம எம்சிஎக்ஸ்லேயும் மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து. அடுத்து கோல்டு மினிக்கு போயிடலாம். கோல்டு மினியோட டே சார்ட் எடுத்திருக்கேன். டே சார்ட்டில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ட்ரெண்டை பார்க்குறோம். ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிளியராக தெரியுது, பை ட்ரெண்டில் இருக்குது. நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த டேட்டு, அதாவது ஆகஸ்ட் 20 வந்து ஒரு லோ ஃபார்ம் பண்ணிடுது. இங்கே அக்டோபர் 17 வரைக்கும் ஒரு ஹை கொடுத்துருக்கு. இதோட மூவ்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்பொழுது இதோட லோ பார்த்தோம்னா நமக்கு 98,415. ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ஸ்கேலில் அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத. கிட்டத்தட்ட 33,553 பாயிண்ட் வந்து ஒரு ஆகஸ்ட் 20லேருந்து செப்டம்பர் அக்டோபர் 20க்குள்ளே, அதாவது 2 மாதத்துக்குள்ளே ஒரு 33,000 பாயிண்ட் மேலே அப்சைடு மூவ் கொடுத்துருக்கு. இவ்வளோ மூவ் கொடுக்கும்பொழுது நமக்கு எதாவது கரெக்ஷன் மூவ் கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது எதுவுமே இல்லை. கரெக்ஷனே பெருசாக இல்லை. கரெக்ஷன்னு சொல்லணும்னா இந்த ஒரு நாள் அக்டோபர் 10th அக்டோபர் 9th மட்டும்தான் ஒரு சின்ன கரெக்ஷன் வந்திருக்குது. இது இப்போது ஸ்ட்ராங்கான கரெக்ஷனா, ஒரு சப்போர்ட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இது கிடையாது. இது ஒரு மைனர் சப்போர்ட்டாக தான் நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம இதை வந்து பார்க்குறதுக்கு சின்ன ஃப்ரேமுக்கு போனால் தான் அதோட கிளியர் வியூ தெரியும். இப்போ டேல பார்க்கும்பொழுது நமக்கு இது ஒரு மைனர் சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஒரு கரெக்ஷன் மூவ் வந்து செல் திரும்பிருச்சா அப்படின்னு பார்க்கும்பொழுது டேவை பொறுத்த வரைக்கும் செல் சைடு கிடையாது. எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆகிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 11,945 பாயிண்ட் டவுன் சைடு மூவ் ஆகிருக்குது. அப்படி மூவ் ஆகியுமே நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல் சைடு மூவுக்கு கன்ஃபார்ம் பண்ணல. இதை வச்சு பார்க்கும்பொழுது நம்ம டேல வந்து செல் சைடு ஏதாவது மூவ் இருக்குதா அப்படிங்கிறத டெசிஷன் எடுக்க முடியாத நிலமையில தான் இருக்கிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 4 hour டைம் ஃப்ரேமை ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். 4 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்பொழுது நம்ம இந்த டேல இருந்த சப்போர்ட் வந்து நமக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது இந்த லோ பார்க்கும்பொழுது 1,19,300 இந்த லெவலில் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்படி இந்த லெவலை வந்து நம்ம சப்போர்ட்டாக கன்சிடர் பண்ணும் பொழுது
பிரைஸ் பார்த்தோம்னா, இந்த சப்போர்ட்ல இருந்து தான் ஒரு கரெக்ஷன் பை வந்து மூவ் ஆயிட்டுருக்கு. பை சைடு மூவ் ஆயிட்டுருக்கு. இத வந்து நம்ம கரெக்ஷன் பைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் குடுத்து, மறுபடியும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி, அந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணி கீழ வந்துட்டு இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட்ட நமக்கு பிரேக் பண்ணி தான் கீழ வந்துட்டு இருக்குது இப்போ. 4 ஹவர பொறுத்தவரைக்கும் இது ஒரு மைனர் சப்போர்ட் இது. நமக்கு இப்ப இருக்கக்கூடிய நிலைமையில, இந்த மூவ்மெண்ட் வந்து மேல போகுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்க நம்ம மெயினா கவனிக்க வேண்டியது பார்க்கும்பொழுது, பிரைஸ் இப்போ ப்ரீவியஸா ஒரு சப்போர்ட்ல இருந்து தான் சப்போர்ட் எடுத்து மேல போயிட்டு இருக்குதுன்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பார்க்கும்பொழுது தெரியுது. இப்ப மேல போயிட்டு இருக்கிற பிரைஸ் எதுவரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கு இந்த லெவல் வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது 1,24,873 இருந்து 1,27,000 வரைக்கும். அதாவது இந்த ரேஞ்ச். இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டோட ஒரு கிளியரான ரேஞ்ச் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிரைஸ் இப்போ இங்கேருந்து மேல போயிட்டு இருக்கிறது, இங்கேயே இப்போ மேல இதுவரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கும்பொழுது, இங்கேருந்தே ஒரு என்ட்ரி எடுக்கலாமா? அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இங்க என்ட்ரிய அவாய்ட் பண்ணிட்டு, பிரைஸ் இதுவரைக்கும் போக விடணும். அதாவது 1,24,873 மினிமம் டச் பண்ணணும். அங்க போன பிறகு இந்த ஏரியாக்குள்ள நமக்கு ஏதாவது ஒரு செல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுச்சுன்னா, அங்கிருந்து செல் என்ட்ரி பண்ணலாம். செல் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இந்த ஏரியால நமக்கு செல் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா, அங்க செல் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு பெரிய டார்கெட் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி கீழ வரும்போது நமக்கு மினிமம் பார்த்தோம்னா, ஒரு 6,000 பாயிண்ட் கீழ வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணும்பொழுது நமக்கு கிட்டத்தட்ட 6,000 பாயிண்ட்ட ஈஸியா நமக்கு டார்கெட் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுக்காக இந்த இடத்துல போய் நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இது ஒரு சப்போர்ட் ஏரியால செல் பண்றோம் நம்ம. இது ஒரு மேஜர் சப்போர்ட் கிடையாது. பட் இப்ப ஒரு சப்போர்ட்ல இருந்து சப்போர்ட் எடுத்து மேல ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டு இருக்குது. அப்போ இங்க ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய இடமா இந்த சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு செல் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி என்ட்ரி எடுத்தோம்னா, கீழ வந்து இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு ஒரு பெரிய கரெக்ஷன் டெய்லின்னு பார்க்கும்பொழுது அது சின்ன கரெக்ஷன் மாரி தான் தெரியும். பட் 4 ஹவர்ல பார்க்கும்பொழுது நல்ல ஒரு பெரிய கரெக்ஷன் மூவ் குடுத்திருக்கு. சப்போஸ் இத வந்து பிரேக் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துல செல் என்ட்ரி ட்ரை பண்றது தப்பு கிடையாது. ஸோ இங்கிருந்து எடுக்கக்கூடிய செல் நமக்கு ஒரு 6,000 பாயிண்ட் குடுக்கறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அப்படி பிரைஸ் இங்க மேல இந்த லெவல் வரைக்கும் போகாம இங்கிருந்தே திரும்பிருச்சுன்னா, என்ன பண்றது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதுக்கு இந்த லோவ பிரேக் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இடையில போய் நம்ம என்ட்ரியா எடுக்க முடியாது. இந்த லோவ வந்து பிரேக் பண்ணணும். அதாவது இந்த 1,19,583ங்கிற லெவல வந்து பிரேக் பண்ணும்பொழுது தான், இந்த சப்போர்ட்டையும் ஈஸியா பிரேக் பண்ணிரும். அப்படி பிரேக் பண்ணும்பொழுது, இங்கிருந்து நமக்கு ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இங்க ஒரு பை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா, போய் இந்த ஹையவே பிரேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ட்ரெண்ட் வந்து கிளியரான பைல இருக்கிறதுனால, ஒரு சப்போர்ட்ட ஃபேக்கா பிரேக் பண்ணி காமிச்சுட்டு, மறுபடியும் மேல போறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இப்ப வந்து பிரைஸ் வந்து மிடில்ல இருக்குது. இந்த இடத்துல பெருசா என்ட்ரிக்கு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா பிரைஸ் வந்து ஒரு ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கும், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கும், ப்ரீவியஸா இருந்த சப்போர்ட்டுக்கும் இடையில பிரைஸ் ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கணும். ஒண்ணு பிரைஸ் இந்த ஒரு சப்போர்ட் லெவலுக்கு போகணும். அல்லது வந்து இந்த ப்ரீவியஸா இருக்கக்கூடிய சப்போர்ட்ட பிரேக் பண்ணணும். இந்த 2 இடத்துல மட்டும் தான் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அப்படி எடுக்கும்பொழுது நமக்கு ஒரு நல்ல டார்கெட் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணிட்டு என்ட்ரி இந்த 2 சப்போர்ட்டையும் கிளியரா பிரேக் பண்ணிட்டு என்ட்ரி கிடைச்சதுன்னா, நமக்கு போய் இந்த ஹைய பிரேக் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குதுங்கிறதுனால, இங்க வந்து நம்ம பைக்கு ட்ரை பண்ணலாம். சப்போஸ் இந்த லெவல வந்து ரீச் பண்ணும்பொழுது, இங்க ஒரு செல் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா, இங்கிருந்து செல் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். 2 ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்போ 4 ஹவர்ல நமக்கு கிளியராவே ஒரு ஃபார்மேஷன் தெரிஞ்சிருச்சு. சப்போஸ் நமக்கு ஒரு 1 ஹவர்ல எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஏதாவது கன்ஃபர்மேஷன் கிளியரா கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பண்ணுது இந்த இடத்துல.
நமக்கு இத டெலீட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. இப்போ ப்ரீவியஸா பாருங்க, இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் இருந்தது. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பிரைஸ் மறுபடியும் ரீட்ரேஸ்மென்ட் முடிச்சுட்டு கீழ வர முடியல. வர முடியாம மறுபடியும் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்க சேஞ்ச் ஆயிக்கும். இப்படி சேஞ்ச் ஆயிக்கும். இப்ப பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்குது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். இந்த கேப் பார்த்தீங்கன்னா 2 நாள் லீவ்ல நடந்த கேப்ங்கிறதுனால பிரைஸ் இந்த இடத்துல எதுவுமே இல்ல. ஸோ இந்த இடத்துல கிளியரா தான் பிரேக் நடந்திருக்குது. இப்போ ஒரு ரீட்ரேஸ்மென்ட்ட நோக்கி போயிட்டு இருக்குது. நம்ம 4 ஹவர்ல பார்த்த மாரி பிரைஸ் வந்து ஒரு மிடில்ல இருக்கு. ஒரு சப்போர்ட் எடுத்து மேல கரெக்ஷன் பை கரெக்ஷன் மூவ் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த லெவல் வந்து மீட் ஆகும்போது நமக்கு ட்ரெண்ட் லைனையும் டச் பண்ணிரும். இப்ப இந்த ட்ரெண்ட் லைனையும் டச் பண்ணும்போது, இந்த லெவலுக்குள்ள இருக்கும்போது நமக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதனால தான் சொல்றது, இந்த லெவல ரீச் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, இங்க நமக்கு ஏதாவது ஒரு செல் பேட்டர்ன் கிடைச்சதுன்னா, அங்கிருந்து என்ட்ரி எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணணும். சப்போஸ் இந்த லெவல நிக்காம மேல போயிருச்சுன்னா, மறுபடியும் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆயிருச்சுன்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம. ஏன்னா, இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு பெரிய 4 ஹவர்ல பார்க்கும்போது ஒரு சின்ன சப்போர்ட்ட கூட பிரேக் பண்ணல. டேலயும் எந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணல. பை ட்ரெண்ட்ல இருக்கிறதுனால, நம்ம கண்டிப்பா ஒண்ணு இந்த இடத்துல வரும்போது ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் குடுக்கும். அப்படி மூவ்மெண்ட் குடுக்கும்பொழுது, நம்ம அந்த டைம்ல ஒரு கிளியரான பேட்டர்ன் கிடைச்சதுன்னா, அத நம்ம ஒரு வீடியோவா எடுத்து போட்டு, அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத, நம்ம அடுத்த வீடியோல கிளியராவே சொல்லிறலாம். ஓகே. தேங்க் யூ.